இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வராம சமாளிச்சிடணும். கடவுளே, நீ தான் என்னை காப்பாத்தணும். அபி, 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 அபி எங்க இருக்க? அபி. சஞ்சீவ், சஞ்சீவ் இங்க வா. ஏன் அபி, நம்ம 60ஆம் கல்யாணத்துக்கு தானே போறோம், கோயிலுக்கு தானே போறோம். அப்புறம் என்ன வீட்டுல சாமி கும்பிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்? அபி, என்ன இதெல்லாம்? கல்யாணத்துக்கு நேரமாச்சு, வா கோயிலுக்கு போலாம். போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்? இந்த குங்குமத்தை என் நெத்தியில வச்சு விடு சஞ்சீவ். என்ன திடீர்னு? திடீர்னு எல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இது வரைக்கும் எனக்கு பொட்டு வச்சு விட்டதே இல்ல, அதான் கேக்குறேன். அத்தை, எல்லாரும் எப்ப வந்தீங்க? சஞ்சீவ் கண்ல நீ தீபத்தை தொட்டு வச்சல, அப்பவே வந்துட்டோம். சஞ்சீவ் உன் நெத்தில குங்குமம் வச்சு விட்டதுல உனக்கு மட்டும் இல்ல அபி, எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். சரி வாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு கிளம்பலாமா? கிளம்பலாம் வாங்க. வா அத்தை. சரி கிளம்பலாமா? வாங்க. சரி வாங்க போலாம் சீக்கிரம். மாப்பிள்ள ஒரு நிமிஷம். என்ன மாப்பிள்ள, சஞ்சீவ் பாண்டிய நாம ஒன்னாதான் பார்க்க போறோமா? யோ, என் பொழப்ப பார்த்தா சிரிப்பா இருக்கா உனக்கு? எல்லாம் என் நேரம். இல்ல மாப்பிள்ள, நீ பாண்டி குடும்பம் நம்ம குடும்பத்து ஆளுங்களை சமாளிக்க என்ன பிளான் வச்சிருக்கேன்னு வேற மாதிரி கேட்டேன். ஒரு பிளானும் இல்ல மாமா. வர்ற பிரச்சனையை வச்சு அதுக்கு ஏத்த மாதிரி சமாளிச்சுக்கணும். இது வரைக்கும் அப்படித்தானே போயிட்டு இருக்கு. ஏய், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. மாமா சீக்கிரம் வாங்க. ஸ்ரீஜா வச்சு வந்துட போறான். ஆமா மாப்பிள்ள, வா வா வா. போ சீக்கிரம் வண்டி எடுப்போ. சரிம்மா. போடா. சரியா வா அபி. மா டைம் ஆயிடுச்சுமா, வெளியே வர போறியா இல்லையா? மா வாமா மா. ஷோ மா. ஸ்ரீஜா, நம்ம அவசியம் இப்ப கல்யாணத்துக்கு போய் தான் ஆகணுமா? பேசாம வாமா வாமா. வாங்குறல இருடி. வாமா. ஐயோ இருடி, இழுக்காத.
நில்லுங்க நில்லுங்க, நாங்களும் வரோம். நம்ம 2 பேரும் இந்த வீட்ல இருக்கிற நினைப்பே யாருக்குமே இல்ல பாரு. நீங்க எங்கள பாண்டி அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போகலனா எங்களுக்கு வர தெரியாதா? மா, அந்த கார் சாவியை எடு, நம்ம வேற கார்ல போலாம். மா அம்மா, ஷோ, இது மறுபடியும் பாத்ரூமுக்கு போயிடுச்சு. இத வச்சுக்கிட்டு ஒரு அவஸ்தை இருக்கே. அம்மா, அபி வந்துட்டா போல. மாமா, சரிங்களா? மாமா, சார் கூப்பிடுறாங்க. வாங்க, அவங்க அபி வந்துட்டாங்க. வாங்க. இதோ வரேன். அபி வணக்கம். 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 மேகல, அவர் தான் சந்தோஷ். அவர் ஆபீஸ்ல தான் நான் வாட்ச்மேனா வேலை பார்க்கறேன். அத்தை, இதா பாண்டி குடும்பம். அப்புறம் இவங்க முத்தழகு. வணக்கம்மா. அவங்க பாண்டியோட அம்மா மேகலை. வணக்கம்மா. அவரு அவங்க அப்பா ரங்கராஜன். வணக்கம்மா. வணக்கம். ஆ, அத்தை, ரங்கராஜன் மாமா மேகலா அத்தைக்கு தான் இன்னைக்கு 60ஆம் கல்யாணம். ஓ, பார்த்தாலே தெரியுதே. அபி, எங்களை பத்தி சொன்ன, உங்க வீட்ல உள்ளவங்கள பத்தி சொல்லவே இல்லையே. இவங்க எங்க அத்தை சீதா. வணக்கம்மா. வணக்கம்மா. அது காலை அண்ணன். வணக்கம். அவரு சந்தோஷ், சஞ்சீவோட அண்ணன். அபி, என்ன முத்தழகு? உங்க வீட்ல இருக்கிற எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வச்சேன். ஆனா சஞ்சீவ் சார் எங்க ஆளை காணோம். ஆ, ஆ, அங்க பாரு. ஐயோ, அப்படியே அச்சு அசலா பாண்டி மாமா மாதிரியே இருக்காங்க. என்னங்க, அந்த தம்பி பாக்குறதுக்கு நம்ம பாண்டி மாதிரியே இருக்குல்லங்க? ஆமா மேகல. அபி, இவங்க தான் முத்தழகா? ஆமா சஞ்சீவ். அடடா, மாப்பிள்ள என்னமா நடிக்கிறான். ஹாய்ங்க. பாண்டி உங்களை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. மாமா சொன்னாரா? ஆமா, கண்டிப்பா சொல்லிருப்பாரு, எனக்கு தெரியும். அபி, நீ பாண்டி மாமாவ சஞ்சீவ் சார்னு நினைச்சு எங்க ஊருக்கு வந்தது தப்பே இல்ல. எனக்கே சஞ்சீவ் சாரை பார்க்க பாண்டி மாமா மாதிரியே தெரியுது. ஐயோ, என்ன இவ கண்டுபிடிச்சிருவா போல இருக்கே. முத்தழகு, நீ சஞ்சீவ் பார்த்துட்ட, நாங்க உங்க பாண்டிய பார்க்க வேண்டாமா?
பாண்டி எங்க? நானே கேட்கணும்னு நினைச்சேன். முத்தழகு, பாண்டி எங்க? பாண்டி மாமா எங்களை கோயில்ல இறக்கி விட்டுட்டு கல்யாண மாலை வாங்கிட்டு வரேன்னு போச்சு. இன்னும் காணும். அப்படியா? பாண்டியும் சஞ்சீவியும் பக்கத்து பக்கத்துல வச்சு 2 பேரையும் ஒன்னா பார்க்கலாமேன்னு பார்த்தா இப்படி மாலை வாங்க போயிட்டாரு. முத்தழகு, நாங்க பாண்டி சஞ்சீவ ஒன்னா பக்கத்துல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். சரி மாமா கொஞ்ச நேரத்துல வந்துரும். வாங்க எல்லாரும் உள்ள போலாம். அபி, சரி ஓகே, நீங்கெல்லாம் உள்ள போங்க. நான் இந்த கோயில் தர்மகத்தாவை மட்டும் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரிப்பா. சரி போங்க, உள்ள போங்க. வாங்க. வாங்க மாமா. வாங்க. மாப்ள, எங்க போற நீ? யோ, பாண்டியா வர வேணாம். சரி, நீங்க கோயிலுக்குள்ள போங்க, நான் வந்துடுறேன். சரி, போயிட்டு சரியா? சீக்கிரம் வந்துரு மாப்ள. போங்க. அதான் பாண்டி மாமா வந்தாச்சு. ஏங்க, இவன் தாங்க என் பையன் பாண்டி. மாப்ள சொன்னபடி பாண்டியா வந்துட்டான். மாப்பிள்ள யாருகிட்டயும் மாட்டிக்காம இருக்கணும், அது போதும். போன் அடிக்கிற மாதிரி அலாரம் செட் பண்ணிடுவோம். ஐயரே, இந்தாங்க கொடுங்க. 2 மாலை வாங்கி மாமா. வந்தாச்சு. சரி, அபி அப்படி உன்னை வச்சிருங்க. பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கா. ஓ அப்படியா? வாங்க அபி, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் அபி. ம். பாண்டி அப்படி நம்ம சஞ்சீவ உரிச்சு வச்ச மாதிரியே இருக்காருல்ல? ஆமாண்டா, பாண்டிய முதல் தடவை நம்ம வீட்டுல பாக்கும்போது கூட எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ரெண்டு பேரும் ஒரே ஆளு தானே, பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. என்னது, ஒரே ஆளா? சஞ்சீவும் பாண்டியும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல வந்தேக்கா. சஞ்சீவ் சார் வரலீங்களா? அபி, மாமா உன்கிட்ட தான் கேக்குறாரு. என்ன கேட்டீங்க? இல்ல, சஞ்சீவ் சார் வரலையான்னு கேட்டேன். அவரு கோயில் தர்மகர்த்தாவை பார்த்துட்டு வரேன்னு சொன்னாரு. இப்ப வந்துருவாரு. சரிங்க அபி. ஆஹா, மாப்பிள்ள பாண்டியா இங்க வந்துட்டான். இனி இங்க இருக்கிறவங்க மாப்பிள்ள எங்கன்னு கேக்குறதுக்கு முன்னாடி மாப்பிள்ள கார்ல சொன்ன பிளான் படி பண்ணிர வேண்டியதுதான். என்ன, போன்ல நான் வச்ச அலாரம் இன்னும் அடிக்கல. இப்ப அடிக்கும்னு நினைக்கிறேன். அலாரம் அடிச்சிருச்சு. சொல்லு மாப்பிள்ள. என்னது, ஆபீஸ் போயிட்டியா? ஏன் மாப்பிள்ள? ஆபீஸ்? சரி மாப்பிள்ள, சரிதான். அதுக்காக இப்படி சொல்லாம கொள்ளாம போலாமா? மாப்பிள்ள, புரியுது புரியுது. சரி சொல்லு. தங்கச்சி கிட்ட தானே, நானே சொல்லிடுறேன் மாப்பிள்ள. பாண்டி கிட்ட பேசணுமா? இத குடுக்குறேன். பாண்டி, இந்த சஞ்சீவ் ஏதோ பேசணுமா, அவங்க கிட்ட பேச. சார், ஐயோ, இந்த காளி அண்ணன் வர போனை என்கிட்ட கொடுத்து என்ன மாட்டி விட்டாரு. மாப்பிள்ள ஏன் இப்படி பண்றான்? சார் சொல்லுங்க சார். சரி சரி சரி, ஓகே. ஐயோ சார், ஒன்றும் அவசரம் இல்லை சார். நீங்க வேலையெல்லாம் பொறுமையா முடிச்சிட்டே வாங்க. நாங்க வெயிட் பண்றோம் சார். என்னது, வெயிட்லாம் பண்ண வேண்டாமா?
சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? சார் எங்களுக்கு முகூர்த்த நேரத்தை விட நீங்க இந்த கல்யாணத்துல கலந்துக்கிறது தான் முக்கியம். சரிங்க சார், ஓகே. சரி சார், சரி சார். பாண்டி, ஆ போனை என்கிட்ட கொடுங்களேன். நான் சஞ்சீவ் கிட்ட கொஞ்சம் பேசணும். கொடுங்க. செத்தோண்டா. ஐயோ. ஹலோ. என்ன பாண்டி யோசிக்கிறீங்க? போனை கொடுங்க. இந்த கொடுக்குறேன் அபி. கொடுங்க. சஞ்சீவ் சார், அபி உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ சார், சார், ஹலோ, ஹலோ. ஃபோனு கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சஞ்சீவ் சார் இருக்கிற ஏரியால டவர் இல்லைன்னு நினைக்கிறேன். பாண்டி, சஞ்சீவ் என்ன சொன்னாரு? அது அது வந்து காலியான்ட்டு கேளுங்க, அவர் எல்லாத்தையும் சொல்லுவாரு. காளியான சொல்லுவாரா? என்ன ஸ்கிரிப்டே இல்லாம என்ன கோத்து விடுறான் இவன். என்ன பண்றது? காளியண்ணே, சஞ்சீவ் சார் ஃபோன்ல என்னத்த சொன்னாரோ அது இங்க எல்லாத்தையும் சொல்லிருக்க. இந்தாங்க ஃபோன். என்னத்தடா சொல்றது? தெரிஞ்சாதானடா சொல்லுவேன். சொல்லுங்க மாமா. அது வந்து மாப்பிள்ள மாப்பிள்ள தர்மகத்தாவை பார்க்க போனானா? ஆமா. அப்போ மாப்பிள்ளைக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு போன் வந்துச்சு. போனா? என்ன போனு? அது மாப்பிள்ளைய பார்க்க ஒரு முக்கியமான விஐபி ஆபீஸ்க்கு வந்துட்டாராம். விஐபியா? யாரு? அது பிசினஸ் விஷயமா இருக்கும்ல. ஆமா, பாண்டி சொல்றது சரிதான். அப்படிதான் மாப்பிள்ளை என்கிட்ட போன்ல சொன்னா. என்ன சொன்னா? அது பிசினஸ் விஷயமா ஒரு முக்கியமான விஐபி ஆபீஸ்க்கு வந்திருக்கான். அவரை பார்த்துட்டு வரேன்னு போயிருக்கான். விஐபி வந்தா என்ன, கல்யாணத்தை முடிச்சிட்டு போக வேண்டியதானே? அக்கா, விஐபிக்கா குடும்பமே இப்படி வளைச்சு வளைச்சு கேள்வி கேக்குறாங்களே, என்னன்னு சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. சமாளிக்காளி சமாளி. என்னடா யோசிக்கிற? அது அது வந்துக்கா அக்கா, அது மாப்பிள்ளைய பார்க்க வந்த விஐபி அரை மணி நேரத்துல பிளைட்ல போகணுமாக்கா. அவரை போய் பார்த்துட்டு அவரை கூட்டிட்டு போய் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வரேன்னு போயிருக்காங்க. அரை மணி நேரத்துல வந்துருவாங்க. என்ன சஞ்சீவ் எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் ஆபீஸ்லயே இருக்கான், வீட்ல இருக்க மாட்டேங்கிறான். ஆபீஸ் ஒர்க்குன்னு ஒரு டைம் வச்சுக்க மாட்டானா? அத தாண்டா நானும் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான். கல்யாணத்துக்குன்னு வந்துட்டு பாதியிலே யாராவது ஆபீஸ்க்கு போவாங்களா? அத்தை, நீங்க வருத்தப்படாதீங்க. சஞ்சீவ் கிட்ட நான் பேசிட்டு வரேன். வாங்க இந்த பக்கம். மாப்பிள்ள, தங்கச்சி உனக்கு தான் ஃபோன் பண்ண போகுது. இப்ப என்ன பண்ண போற? இது வரைக்கும் எப்படியோ சமாளிச்சிட்டேன்ல, சமாளிப்போம். ஐயரே சொல்லுங்க. வந்துருச்சா எல்லாமே? வந்துருத்தே. சரி, நீங்க பூஜை தயாரா இருக்கு. நீங்க ரெடினா ஆரம்பிச்சுடலாம். அப்பா அம்மா வந்து உட்கார சொல்லுங்க. வாங்க வாங்க வந்து உட்காருங்க. இப்படி வாங்க. வாங்க. வாங்க இந்த உட்காருங்க. பக்கம் வந்து. வாங்க. வாங்க அத்தை. வாங்க ஐயா, உட்காருங்க உட்காருங்க. அம்மாடி இப்படி வாங்கம்மா. பாண்டி, நீங்க பாருங்க பாருங்க. சரி சரி. நடக்கட்டும் நடக்கட்டும். சொல்லு அபி. சஞ்சீவ், இப்ப நீ எங்க இருக்க? நான் இப்பதான் ஒரு கிளைண்ட்டை பார்க்க கார்ல போயிட்டு இருக்கேன் அபி. ஏன் மாமா சொல்லியா? சொன்னாரு. நீ எப்ப வருவ? நான் சீக்கிரம் வந்துடுறேன் அபி. நீ கல்யாண வேலையை பாரு, எனக்கெல்லாம் ஒன்றும் வெயிட் பண்ண வேணாம். நீ இல்லாம எப்படி சஞ்சீவ்? அத்தை, நீ கல்யாணத்துல இருந்து பாதியிலே போயிட்டு தான் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் இருந்தா என்ன, நீ இருந்தா என்ன, எல்லாம் ஒன்று தானே. சரி, நீ பாண்டிக்கிட்ட சொல்லி கல்யாண வேலையை பாரு, நான் வந்துடுறேன். சரி சஞ்சீவ், சீக்கிரம் வந்துரு.
டேய் காளி, இந்த சஞ்சீவ் ஏன்டா இப்படி பண்றான்? தெரியலையேக்கா. அபி சஞ்சீவ் சார் என்ன சொன்னாரு? சீக்கிரம் வந்துடுன்னு சொன்னாரு. சரி 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 சரி, அப்ப சார் வந்ததுக்கு அப்புறமே முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். நீங்க பூஜை பண்ணுங்கப்பா. அப்பாடி, எப்படியோ சமாளிச்சுட்டேன்டா சாமி. வரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் ஞாயே சர்வ விக்னோபசாந்தயே. எப்படியோ எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. மாப்பிள்ளை மேல யாருக்கும் சந்தேகம் வரல. ஓம் நமः சித்தி விநாயகாய சர்வகாரியகர்த்தே சர்வவிக்ன பிரஸ்னமாய சர்வராஜ்ய யசகரணாய சர்வஜன சர்வஸ்ரீ புருஷ ஆகர்ஷணாய ஸ்ரீம் ஓம் ஸ்வாஹா. தங்கச்சி மட்டும் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? என்னன்னு தெரியலையே. ஓம் தத் புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். போங்க, இந்த புடவை வேஷ்டியை மாத்தி கட்டுவாங்க. போங்க. ஓம் மகாஜ்வாலயே வித்மஹே போய் மாத்திக்கோங்க. தீமஹி தன்னோ அக்னி பிரச்சோதயாத். ஓம் அக்னியே ஸ்வாஹா. ஓம் வாயுவே ஸ்வாஹா. ஓம் அக்னியே தம் நமஹ. தங்கச்சி, அண்ணா ஏன் தங்கச்சி ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைண்ணா. இல்ல தங்கச்சி, உன் மனசுல ஏதோ இருக்கு. நீ ஏதோ குழப்பத்துல இருக்க. என்னன்னு சொல்லு. இல்லைண்ணே, நான் பாண்டிய ஊர்ல பார்த்ததுக்கும் இப்போ இங்க பார்க்கறதுக்கும் எனக்கு நிறைய வித்தியாசம் தெரியுதுண்ணே. எனக்கு என்னமோ நம்ம முன்னாடி நிக்கிறது பாண்டியாவே தோண மாட்டேங்குது. சஞ்சீவ் தான் பாண்டி ட்ரெஸ்ல முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி தோணுது. ஆஹா, தங்கச்சி கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு.